இந்த மாதிரி பழைய ஸ்கேல் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ கலர் அடிச்சிடலாம். இப்போ பெயிண்டிங் வச்சு கலர் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலுக்கு வந்து நான் வந்து பிங்க் கலரில் வந்து கலர் பண்ணி வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆகட்டும். அது மேலேயே வந்து க்ரீன் கலரில் டாட்டாக கொடுத்து வச்சாச்சு. இதுவும் இப்போ நல்லாவே ட்ரை ஆகட்டும். இது கூடவே நம்மளுக்கு வந்து பிஸ்தா ஓடு வந்து இருந்தது. அதில் வந்து க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா காய விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பிஸ்தா ஓடு இப்படி அழகாக கொடுத்துட்டு நம்ம வேஸ்ட்டாக போன பேனாவோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் நிம்பிள் ஆக்கிட்டு அங்கே வந்து க்ளூ கொடுத்து இப்படி ஒட்டிட்டோம். இது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. கலர் எடுத்துக்கோங்க. அது ஈக்குவலாக 2 பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. இந்த கார்னர் சைடு மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வரலாம். இந்த 2 பீஸை தனித்தனியாக நேராக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ லைட்டாக அப்படி சுருட்டிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டு அந்த எண்டை வந்து நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரி ஆகிடும். இது மாதிரி 2த்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சதோட பின்னாடி வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டு நம்ம இதை ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சாச்சு. இது நான் வந்து ஸ்விட்ச் போர்ட் கிட்ட தான் ஒட்டி வச்சுருக்கேன். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம அழகாக சூப்பரான கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செவுத்தில் ஒட்டணும் இல்லை, இந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் அழகாக ஒட்டி வச்சுக்கலாம். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.